தோட்டக்காட்டு முனியப்பன் கோயில் தாசநாயகம்பட்டியெல்லாம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் உருவான கோயிலுங்க. இது எங்களுக்கு குலதெய்வம். மாசி மாதம் திருவிழா. எங்கள் பங்காளிங்க எல்லாம் வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தபால் அனுப்பி வர சொல்லி இங்கே திருவிழா நடத்துவோம். திருவிழாவில் முப்பூஜை கொடுப்போங்க. ரெண்டாவது அன்னதானமும் எல்லாத்துக்கும் சாப்பாடு வசதிகள்லாம் செஞ்சு கொடுப்போம் வருஷம். கோயிலில் சிறப்பு வாய்ந்த அம்சம்னா வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாத்தோடைய வேண்டுதலையும் நிறைவேறுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வச்சாலும் நிறைவேறும். இது 15 அடி உயரத்தில் இருக்காருங்க. கீழே மூலவர் ஒரு 1.5 அடி உயரம். ஆமாம், 150 வருஷத்துக்கு முன்னால உருவானதுங்க. 1933 பாருங்க. இந்த வருஷம் அந்த குதிரை கீழே கல்வெட்டுல போட்டிருக்கிறாங்க. எங்க முன்னோர்கள் செஞ்சு வச்சது. அது வழி வழியா அப்படியே நாங்க நிர்வாகம் பண்ணிட்டு வரோம். அன்னதானமும் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. வருஷமும் அன்னதானம் உண்டு. மாசி மாசம் திருவிழா. ஒரு வருஷம் மார்ச் 3 ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க பண்ணிடுறோம். என் பேர் சந்திரசேகரன், விழாக்குழு கமிட்டி. கோயில் வருஷம் ஒரு தடவை மார்ச் 3ல ஃபர்ஸ்ட் வீக்ல திங்கள் நாங்க தவறாம செஞ்சுட்டு வரோம். அன்னதானமும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். பங்காளிங்க இது எங்க பங்காளிங்க சரணாப்பா. பேர் ரஷ்யா. இதே ஊர் தான், பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான். எங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குழந்தை கிடைக்கலைங்க. ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை இருந்துட்டு அப்புறம் இங்க வேண்டுதல் வச்சுதான் எங்க பொண்ணு பிறந்தது. எங்க பொண்ணுடைய பேரு முனீஸ்வரி. அப்புறம் 2 குழந்தைங்களுக்கும் இங்க வேண்டுதல் வச்சுதான் மேரேஜ் ஆச்சு. எனக்கும் ஜாப் இங்கெல்லாம் வேண்டுதல் வச்சுதான் கிடைச்சதுங்க. எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கும். இதனுடைய சிறப்பு கடவுள் எல்லாத்துக்குமே வேண்டுதல் வச்சுட்டு போறவங்களுக்கு அப்படியே பழிக்குதுங்க. அது ஒரு நம்பிக்கை. மார்ச் மாசம் ஒவ்வொரு பொதுமக்கள், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, பங்காளிகள் எல்லாமே சேர்ந்து இங்க முப்பூசை போட்டு விழா கொண்டாடுவோங்க. தாசநாயகம்பட்டி சேலம் மாவட்டம். இங்க இது பேர் தோட்டக்காட்டு முனியப்பன் தான் பேரு. இன்னொன்னு இந்த மூங்கில் குத்து தாங்க எங்க சிறப்பு. ரொம்ப ரொம்ப சிறப்பு. மூங்கில் எல்லாம் சூழ்ந்ததுங்க. இந்த கோயில் 150 ஆண்டுகளுக்கு பக்கமா இருக்குங்க. ஒரு 3 தலைக்கட்டா நாங்க செஞ்சோம். இந்த விபத்துல வேண்டிக்கிட்ட சக்சஸ் ஆயிருச்சு. திருச்சி மாவட்டம் லால்குடி முரளிதரன். முனியப்பன் இது ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்துல எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. இருக்கிறது திருச்சி மாவட்டம் லால்குடி. இன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். இப்ப நல்லபடியா நிறைவேறிச்சுங்க. இவருடைய இதுல வேண்டுதல் நிறைவேறிச்சு. வர 10ஆம் தேதி நிச்சயம் வச்சிருக்கேங்க. மே மாசம் கல்யாணம் வச்சிருக்கேங்க. இவர்கிட்ட வேண்டனா எந்த ஒரு நல்ல காரியமும் நல்லபடியா நடக்கும். அது எங்க தாத்தா காலத்து அது வேண்டி இருக்காங்க. இன்னைக்கு நான் வேண்டுனா நாளைக்கு என் குழந்தைகளுடைய இதுவும் பூர்வீகம் நல்லபடியா நடக்குங்க. யார் எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பா படிக்கும். அதனால நம்மளுடைய முயற்சிக்கும் கடவுளுடைய துணை இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாமி பேர் தோட்டக்காட்டு முனியப்பன், தாசநாயகம்பட்டிங்க, சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க. நான் கோயம்புத்தூர் நரசிம்மநாயகம்பட்டியில் இருக்கிறேன். என் பேர் ஜெயக்குமாருங்க. என் ஒய்ஃப் பேர் சங்கீதா. பாப்பா பேர் நந்தினி. இப்போ கல்யாணம் பண்ண போறோம். சரிங்க. வணக்கம். என் பேர் மாதேஸ்வரி. எங்க வீட்டுக்கார பேர் முனுசாமி. இது எங்க குடும்பத்தோடைய குலதெய்வம் முனீஸ்வரர். நாங்க சென்னையில இருக்கோம். ஆனா நேட்டிவ் பிளேஸ் ஃபுல்லா எங்களுக்கு சேலம் தான். ஏன்னா எங்க தாசாயம்பட்டி தான் எங்க வீட்டுக்காரோடைய ஊரு. நான் ஒவ்வொரு வருஷமும் தனியா வருவோம். செப்பரேட்டா சாமி கும்பிட்டுட்டு போவோம். இப்போ ஒரு 2 இயர்ஸா ஊரோட பண்டிகைங்கும் போது நாங்க இதுல கலந்துக்கிறோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் வேண்டியிருந்தேன். இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல இடத்துல எனக்கு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டினா அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் முனீஸ்வரர். ரெண்டாவது என்னன்னா, இங்க லேடிஸ் யாரும் உள்ள போகக்கூடாது. நாங்க எல்லாம் வெளியே தான் நிற்கணும். ஜென்ட்ஸ் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க. அதனால நம்ம என்ன வேண்டுறோமோ, என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்குது. என் பையன் பேர் ராஜ்கமல், மருமக பேர் ஹேமா, பேத்தி. இங்க நாங்க சொந்த வீடு வாங்கியாச்சு. நல்லபடியா 3 பசங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டோம். எல்லாரும் சேம நோய் இல்லாம எல்லா ஆரோக்கியமா, அதே மாதிரி எல்லா மக்களுமே இருக்க தாசங்கப்பட்டின்னு இல்லை, யார் யார் வேண்டுறாங்களோ அந்த ஐயா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும், உலகமே சுபிட்சமா இருக்கணும்னு தான் என்னோட வேண்டுதல்.